தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னை கடற்கரை ஆவடி இடையிலான புறநகர் ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் நாளை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கும்மிடிப்பூண்டி சென்னை கடற்கரை மின்சார ரயில் கொருக்குப்பேட்டை வியாசர்பாடி ரயில் நிலையம் வழியாக செல்லும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது கடற்கரை ஆவடி புறநகர் ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி சென்னை கடற்கரை மின்சார ரயில்கள் வியாசர்பாடி கொருக்குப்பேட்டை வழியாக இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், தற்பொழுது கடற்கரை ஆவடியிலான புறநகர் ரயில் சேவை நாளை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். வருடந்தோறும் நடக்கக்கூடிய இந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவையில் அடுத்தடுத்த மாற்றங்கள் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தற்போது சென்னை கடற்கரை முதல் ஆவடி வரை இயக்கக்கூடிய அந்த புறநகர் ரயில் சேவை என்பது இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்படுவதாக, நாளைய தினம் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக ஆவடி வழியாக பயணிக்கக்கூடிய அந்த ரயில் பயணிகள் எந்த ஒரு சிரமத்தையும் சந்திக்காத வகையில் கும்மிடிப்பூண்டி மற்றும் சென்னை கடற்கரை வரை இயக்கக்கூடிய அந்த மின்சார ரயில்கள் கொடுக்குப்பேட்டை மற்றும் வியாசர்பாடி ரயில் நிலையங்கள் வழியாக இயக்கப்படுவதாகவும், அந்த பயணிகள் இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய மின்சார ரயில்களில் பயணிக்கலாம் என்றும் தற்போது அறிவுறுத்தல் என்பதனை கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக ஆவடி வழித்தடத்தில் அந்த பராமரிப்பு பணிகள் என்பது நாளை மேற்கொள்ளப்படுவதால் இந்த ரத்து என்பது செய்யப்பட்டு இருப்பதாகவும் விளக்கம் அளித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் திருத்தணி மற்றும் சென்னை கடற்கரை வழியாக இயக்கக்கூடிய அந்த ரயில் தடத்திலும் மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜீவா நகர் யாசர்பாடி அந்த ரயில் நிலையம் மற்றும் மூர் மார்க்கெட் வழியாக செல்லக்கூடிய அந்த ரயில் நிலையத்தில் பயணிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இதே போல பல்வேறு மாற்றங்கள் அடுத்தடுத்து தெற்கு ரயில்வேவில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மற்றும் சென்னை கடற்கரை வழியாக செல்லக்கூடிய அந்த ரயில்களும் வியாசர்பாடி வழியாக இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை கடற்கரை முதல் திருத்தணி வரை இயக்கக்கூடிய அந்த சென்னை பீச் கடற்கரை முதல் இயக்கக்கூடிய அந்த ரயில்களும் வியாசர்பாடி மற்றும் ஆரிகேட் உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் முழுமையான ரத்து என்பது சென்னை கடற்கரை முதல் ஆவடி வரை இயக்கக்கூடிய அந்த ரயில்களும், அதே போல ஆவடியிலிருந்து சென்னைக்கு கடற்கரை வரை இயக்கக்கூடிய அந்த மின்சார ரயிலும் நாளைய தினம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ஸ்ரீ சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.